ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமேன். கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும். இதுல யாரோட கர்த்தர் இருந்தாரா? யோசேப்போட இருந்தார். போத்திபாரின் வீட்டுல போத்திபார் சொல்றார் இந்த காரியத்தை. போத்திபாரின் வீட்டுல யோசேப்பு இருந்தது நிமித்தம், போத்திபாரின் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதனால சொல்றாரு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகி தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். அவன் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால காரிய சித்தி, அவன் செய்கிற காரியம் எல்லாம் சித்தி பெற்றது. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்பதை போத்திபார் பார்க்கிறான். பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அதனாலதான் நீ செய்கிற காரியங்களா வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி போத்திபார் சொல்றார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம் காரியங்கள், நாம் செய்யும் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், நம்முடைய கையின் கிரியைகள் சித்தி பெற வேண்டும் என்றால், நாம் காரிய சித்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்க செய்கிற காரியங்கள், நீ கையிட்டு செய்யும் கிரியைகள், உங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்கும். உங்களுடைய வேலை வாய்க்கும். நீங்க எந்த காரியமா எது செய்தாலும் உங்கள் வேலை, உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதற்கு கர்த்தர் உங்களோடு இருக்கணும். இன்னைக்கு வேதத்துல கர்த்தர் யாரோடலாம் இருந்தார் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், யோசுவாவோட இருந்தார், சாமுவேல், தாவீது, யோசபாத், எசேக்கியா, இப்படி நிறைய பேரோட, யோவான் ஸ்நானகனோட இருந்தார், சீஷர்களோடு இருந்தார். எல்லாரோடையும் கர்த்தர் இருந்தார். ஏன்னா அவங்க எல்லாம் கர்த்தரை தேடினாங்க. கர்த்தரை தேடின நிமித்தம் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். நாமும் கர்த்தருடைய வழியில் யார் யார் நடக்கிறாங்களோ அவங்களோடலாம் கர்த்தர் இருப்பார். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளே படி நடக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கூடவே இருப்பார். யோசுவாவை பார்த்து சொல்லும் போது, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மோசே சொல்றாரு. 2 நாளாகமம் 17:3-4 வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தாராம். ஏனென்றால் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகி தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். பாகால தேடல, விக்கிரகத்தை தேடல. அவன் என்ன செஞ்சானா, தாவீது முன்னாட்களில் எப்படி நடந்தானோ அதே வழியில் நடந்தானா. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட தாவீதின் வழியில நடக்கிறார். இன்னைக்கு நாம கர்த்தரை தேடி நடந்தோம்னா அவர் நம்மோடு இருப்பார். விக்கிரகங்களை தேடி நாடி, உலகத்தின் காரியங்களை தேடி நாடி நாம போனா அவர் நம்மை விட்டு விலகி போவார். இன்றைக்கும் இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி, அப்பா நீர் என்னோடு கூட இருந்து என்னுடைய கையின் கிரியைகள் எல்லாம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனா எதுவும் வாய்க்கல, இன்றைக்கு அப்படி இல்லாதபடி இந்த நாளில் இருந்து நீர் என்னோடு இருக்கும்படி நான் என் வழிகளை சீர்படுத்துகிறேன். நான் எந்த காரியம் செய்தாலும் வாய்க்கவே இல்லை. இதுவரை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டு உங்கள் பிரயாசங்கள் வாய்க்காம பூஜ்ஜியமா இருக்கா? இந்த ஒரு காரியம் உங்களுக்கு இருந்தா நீங்க எல்லாவற்றிலையும் வெற்றி பெறலாம், எல்லாவற்றிலையும் சக்சஸ் ஆகலாம். சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரே வழி, கர்த்தர் நம்மோடு இருந்தா மட்டும்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்ம விட்டு விட்டா, நாம கர்த்தரை விட்டு விட்டா அவர் நம்மை விட்டு விடுவார். நாம் அவர் தேடினா அவர் நமக்கு தென்படுவார். அவருடைய வழியில் நாம் நடந்தா அவர் நம்மோடு இருப்பார். நம்மை விட்டு செல்லாத விலகாத தேவன், இமைப்பொழுது நம்மை மறக்காத தேவன், நம்மை உள்ளங்கையில் வரைந்த தேவன். அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தோடு நாம் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் அவரோடு கூட உறவாடி, ஏனோக்கு கர்த்தரோடு உறவாடினார், காணப்படாமல் போனார். அதே போல நாமும் அவரோடு எப்போதும் உறவாடி அவரோடு இருப்போம் என்றால், அவர் நம்மோடு இருந்தால் நாம் காரிய சுத்தியுள்ளவர்களா இருப்போம். நம் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். வேதத்தில் உள்ள அநேகரோடு நாம் இருந்ததா பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொல்லி, அப்பா நீர் என்னோடு இருக்கும்படி இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய வழியில் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நீ சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமது வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளிலும் ஏசப்பா நீர் எங்களோடு இருந்தா எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருந்தால் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளோடு இருங்க.
அப்பா என்னோடு இருங்க என்று சொல்லி அப்பா இதே கதவுகளை திறந்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி ஜெயத்தையும் இந்த நாள் முதல் கட்டளையிடுங்க. இந்த நாள் முதல் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.